ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டி ஃபர்ஸ்ட் சாப்டர். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்லேருந்து தான் படிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு சார்ட்டர் மூலயமா வராங்க. யார் கிராண்ட் பண்ணாங்கன்னா குயின் எலிசபெத் கிராண்ட் பண்ணி 1600 உள்ளே வராங்க. 1765 பார்த்தீங்கன்னா they are getting the திவானி ரைட்ஸ் அப்படின்னா இந்த ரெவின்யூ சிவில் அதுக்கான ரைட்ஸ் எல்லாமே வாங்குறாங்க. எந்தெந்த இடத்துலனா பெங்கால், பீகார், ஒரிசா. யார் இதை கொடுக்குறாங்கன்னா ஷா அலாம் அப்படிங்கிற முகல் எம்ப்ரர். எதுக்காகனா பேட்டில் ஆஃப் பக்சார் வின் பண்ணதுனால அதனால் இந்த திவானி ரைட்ஸை கம்பெனிக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சிப்பாய் கழகம் வருது 1857. அதுக்கப்புறம் டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் குயின் வருது. அன்டில் இண்டிபெண்டன்ஸ் டைரெக்டாக க்ரௌன் தான் ஆட்சி ஆள்றாங்க. அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா எம்என் ராய் அப்படிங்கிறவர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருப்பாருன்னா கான்ஸ்டியூஷன் 1934 வேணும் அப்படின்னு இவர் சஜஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1946 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் ஆகும். 1915 வில் கெட் த கான்ஸ்டியூஷன். இதுதான் ஒரு ரஃப் பேசிக் ஐடியா ஹவு இட் எவால்வ்டு அப்படிங்கிறத பற்றி. ஸோ ஃபர்தராக நம்ம எப்படி அந்த ஆக்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே என்னென்ன ஆக்ட்ஸ்லாம் வந்துச்சு, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் ப்ரீஃபிங் மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட். அதாவது ஃபஸ்ட்டு கம்பெனி ரூல் 1773 1858 வரைக்கும் கம்பெனி ரூல் இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஆக்ட் என்னென்னா ரெகுலேட்டிங் ஆக்ட். எதுக்காகனா கம்பெனியோட நிர்வாகத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனி பண்ணுற பொலிட்டிக்கல் கமர்ஷியல் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், சென்ட்ரலைஸ்டு அதாவது ஒரு சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த ஆக்டில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் பெங்கால்லேருந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். இவர் அசஸ் பண்ணுறதுக்காக 4 மெம்பர்ஸ் கொண்ட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அமைச்சாங்க. அதுக்கப்புறம் பாம்பே மெட்ராஸில் இருந்த கவர்னர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த கவர்னர்ஸ் எல்லாம் யாருக்கு சபார்டினேட் ஆகிட்டாங்க? இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு சபார்டினேட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கட்டா 1774 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் 3 ஜட்ஜஸ் ப்ளஸ் 1 சீஃப் ஜஸ்டிஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ பிரைப்ஸ் ஃப்ரம் நேட்டிவ்ஸ். அதாவது இந்தியர்கள் கொடுக்கும் எந்த விதமான இதையும் கிஃப்ட்டோ இல்லை லஞ்சமோ எதையுமே பிரிட்டிஷ் கம்பெனி பீப்புள்ஸ் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. இது அதுக்கப்புறம் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க. எதுக்காகனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு கெட் அன் ஐ ஆன் த கம்பெனி, அதாவது என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிப்போர்ட்டை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுங்கிற அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலயமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் இருக்கிற சில தவறுகள்லாம் சீர்திருத்தம், அதாவது அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, சீர்திருத்தம். ஸோ அதுக்காக நமக்கு அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்டை ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. ஏன் இது பிட்ஸுன்னா அப்போ கொண்டு வந்தவர் அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் பேர் வில்லியம் பிட்டு. ஸோ ஹீ இன்ட்ரடியூஸ்ட் இட் இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஸோ அதுக்கு அந்த பேர் அப்படி வந்துச்சு. ஸோ இதில் என்ன மேஜர் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல், அதாவது இதை பிரிச்சுட்டாங்க. தே டிஸ்டிங்விஷ் த வாட் இஸ் கமர்ஷியல் ஃபங்க்ஷன், வாட் இஸ் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். இதை யார் நிர்வாகம் பண்ணணும், அது யார் நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறத ரெண்டாக தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. ஸோ கமர்ஷியலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ரெவின்யூ, சிவில், மிலிட்ரி நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களை பியூர்லி கமர்ஷியல் பர்பஸாக மாற்றிட்டாங்க.
ஸோ பொலிட்டிக்கல் இப்போ யார் பார்க்குறாங்கன்னா புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்க, அது பேர் தான் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ தே வில் ஹாவ் த பவர் ஆன் சிவில் ரெவென்யூ அண்ட் மிலிட்ரி. இந்த ரெண்டையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டபுள் கவர்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரெண்டையும் என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் கவர்மெண்ட். போர்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸையும் டபுள் கவர்மெண்ட் இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்டில் முக்கியமான 2 இது என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது வந்து பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ் அப்படின்னு வந்து இந்தியன் டெரிட்டரிஸை வந்து, அதாவது கம்பெனி எங்கெங்கெல்லாம் அதோட ஆட்சி அமைச்சிருந்ததோ அதெல்லாம் இப்போ என்னன்னு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பிரிட்டிஷ் பொசிஷன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கம்பெனிக்கு வந்து ஒரு சுப்ரீம் கண்ட்ரோல் வந்துடுச்சு. அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து கம்பெனி மேலே ஒரு சுப்ரீம் கண்ட்ரோல் வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. ஆக்சுவலாக அந்த சார்ட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா, பெர்மிஷன் ஃப்ரம் குயின், நாங்கள் இங்கே போய் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பட்டயம். தமிழில் நல்லா சொல்லணும்னா பட்டய சட்டம் 1833 அப்படிங்கிற மாதிரி. ஸோ சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இதில் முக்கியமான மாற்றங்கள் என்னென்னா, ஏற்கனவே அங்கே மாற்றுறாங்க இல்லையா, கவர்னர் ஆஃப் பெங்கால் இருந்தது கவர்னர் ஜெனரல் மாற்றுறாங்க. இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருந்தது இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்படி யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வில்லியம் பென்டிங்க். இந்த வில்லியம் பென்டிங்க்கு வந்து ஆல் சிவில் அண்ட் மிலிட்ரி ரைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவருக்கு முன்னாடி வந்து பாம்பே மெட்ராஸை வந்து சபார்டினேட்டாக தான் பண்ணாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்கக்கிட்ட இருந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸையும் டிப்ரைவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே யார்கிட்ட போயிடுச்சுன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கம்பெனி ரூல் வந்து இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா, கமர்ஷியல் பாடியாக இருந்தது வந்து இப்போ பியோர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்க லெஜிஸ்லேட்டிவ் ரைட்ஸ்னால் லா மேக்கிங் அத்தாரிட்டி. ஸோ அதை என்ன பண்ணாருன்னா, இவர் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்ததெல்லாம் ரெகுலேஷன், இதுக்கு முன்னாடி ஆக்ட்ஸில் வந்ததெல்லாம் ரெகுலேஷன்ஸ்னு போடுங்க, இதுக்கு மேலே வரதெல்லாம் ஆக்டு அப்படின்னு கொண்டு வந்தார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அப்புறம் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைட் ஃபார் அ காம்படிஷன் ஃபார் ஐசிஎஸ், பட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. முதல்ல சிவில் சர்வீஸ் வந்து இந்தியன்ஸ்க்கும் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த ஆக்டில் மூலிமா வந்துச்சு. அப்புறம் வந்து இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இல்லை வேண்டாம், இந்தியன்ஸ்க்கு வேணாம் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செப்பரேட்டட் த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் புதுசாக நம்ம என்ன பார்க்குறோம், எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற வார்த்தை பார்க்குறோம். இப்போ தான் என்ன பிரிக்கிறாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர் ஜெனரல் கவுன்சில். ஓகேங்களா. இப்போது இதில் வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு ஒரு 6 மெம்பரை வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த புதுசாக வந்து இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று வந்துச்சு இல்லையா, இப்போ அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கவர்னர் ஜெனரல்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு இருந்துச்சு. இது வேறு மாதிரி எப்படி சொல்லணும்னா இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லைனா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு வேறு பேர். ஸோ இது எப்படி ஆக்ட் ஆகிடுச்சுன்னா, இட்ஸ் லைக் அ மினி பார்லிமெண்ட் அடாப்டிங் த ப்ரொசீஜர்ஸ் ஃப்ரம் த பிரிட்டிஷ், சேம் அஸ் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். அங்கே என்ன ப்ரொசீஜர் இருக்கோ ஸோ அது வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி they were ruling upon here. ஓகேங்களா. அது அந்த ப்ரொசீஜர் கீழே தான் இது வந்து ஒரு மினி பார்லிமெண்ட்டாக செயல்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் வந்து சிவில் சர்வீசஸ்க்கு வந்து ஓகே அப்படின்னு அலோவ் பண்ணிட்டாங்க. ஆஸ் பர் த மெக்லே கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் இன் 1854. ஓகேங்களா. அப்புறம் வந்து கம்பெனியோட டென்யூர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு பட்டய சட்டத்துலேயும் 20 வருஷம் அந்த மாதிரி அந்த வருஷத்தை வந்து குறிப்பிட்டே வந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து வருஷத்தை அவங்க குறிப்பிடவே இல்லை. இது வந்து என்ன ஒரு இண்டிகேஷன் அப்படின்னா, தெளிவுபடுத்துகிறாங்கன்னா, உங்களுக்கு எப்போ வேணால் நாங்கள் வந்து வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ பிரிட்டிஷ் க்ரௌன் கேன் ஸ்டாப் த கம்பெனிஸ் அஃபேர்ஸ் ஓவர் இந்தியன் டெரிட்டரிஸ் அட் எனி டைம். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் இன் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லோக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னு இந்த ஆக்டை தான் சொல்லிச்சு. இதில் வந்து 6 பேர் வந்து இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் இருந்தாங்க இல்லைங்களா. இப்போ இதில் வந்து 4 பேர்த்த யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் ஆஃப் பாம்பே, மெட்ராஸ், ஆக்ரா அண்ட் பெங்கால் இவங்கெல்லாம் தான் வந்து இந்த 4 பேர்த்த வந்து இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் பிரித்தாங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு கவுன்சில் இந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ரௌன் ரூல். இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து க்ரௌன் வந்து உள்ளே வராங்க. ஸோ இந்த க்ரௌன் ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அதாவது இந்தியாவில் கம்பெனியோட என்னென்ன இது இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து ஃபுல் பவர் ட்ரான்ஸ்ஃபர், எல்லா பவரும் வந்து க்ரௌன் கிட்ட வந்துருச்சு. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப்பாய் கழகத்தின் காரணமாக தான் வந்து க்ரௌனோட நேரடி ஆட்சி வந்து தொடங்க மிக முக்கிய காரணம். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 ஆக்ட் ஃபார் குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் ஒரு பேருக்கான மாறுதல் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருந்ததை வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு யார் அந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கேனிங். ஓகேங்களா. இந்த வைஸ்ராய் யாருன்னா டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த க்ரௌன். அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஃபுல்லாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அவங்க கொண்டு வந்த டபுள் கவர்மெண்ட்டையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ் ஃபார் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எதுக்காகனா டு அசிஸ்ட், அதாவது இவங்க தான் வந்து கம்ப்ளீட் அத்தாரிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், சேர்பர்சன் ஆஃப் த கவுன்சில். இவங்களை அசிஸ்ட் பண்ண வந்து யார் வராங்கன்னா 15 மெம்பர் கவுன்சில். இவங்க ஜஸ்ட் அன் அட்வைசரி பாடி, பட் தே கேன். ஓகேங்களா. இந்த கவுன்சில் வந்து இட் இஸ் லைக் அ பாடி கார்ப்பரேட் அண்ட் கேப்பபிள் ஆஃப் சூயிங் அண்ட் பீயிங் சூட் இன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து. ஓகேங்களா. இதுதான் வந்து 1858 ஆக்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் வந்து வந்துச்சு. இந்த மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ் வந்து 3 ஆக்ட்ஸ் இருக்குது. 1861, 1892, 1909. இந்த ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வரத்துக்கான முக்கிய காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிப்பாய் கழகம் 1857. ஏன்னா அப்போ வந்து நம்மளோட குரல் ஒலிக்க ஆரம்பித்ததுனால ஆங்கிலேயர்களால் தன்னிச்சையாக செயல்பட முடியல. ஸோ தே சீக் த ஹெல்ப் ஆஃப் இந்தியன்ஸ் பை வே ஆஃப் அசோசியேட்டிங் வித் தெம் இன் த பாலிசி மேக்கிங். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1861 ஆக்டில் வந்து நம்மளோட இந்தியன்ஸோட ரெப்ரசன்டேஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. நாட் அஸ் அன் அஃபிஷியல், அன்அஃபிஷியல், அதாவது நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக நம்ம வந்து வைஸ்ராயோட கவுன்சிலில் வந்து ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து 1862 லார்ட் கேனிங் வந்து வைஸ்ராயாக இருந்தப்போ அவரோட கவுன்சிலில் 3 இந்தியன்ஸை வந்து அவர் சேர்த்துக்கிட்டார். தட் ஒன்லி ஹீ ஷுட் நாமினேட். அந்த மாதிரி பண்ணதில் வந்து 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஆஃப் பெனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சர் தின்கர் ராவ். இவங்க 3 பேர்த்தையும் வந்து இவர் வந்து நாமினேட் பண்ணார் அவரோட நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் ஆஃப் ஹிஸ் கவுன்சில்னு. அதுக்கப்புறம் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து இந்தியா கிட்ட வந்து மெட்ராஸ், பாம்பே பிரசிடென்சிஸ் வந்து அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதை வந்து இங்கே ரீஸ்டோர், கிவிங் பேக் அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை திருப்பி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வைஸ்ராய் கேன் மேக் ஆர்டர்ஸ் ஆர் ரூல்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மேக் ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ். அதுக்காக வந்து வைஸ்ராய் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லார்ட் கேனிங்கோட போர்ட்ஃபோலியோ சிஸ்டமும் இங்கே வந்து ரெகனைஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வைஸ்ராய் கவுன்சிலில் இருக்கக்கூடிய
மெம்பர்ஸ் வந்து தே கேன் டேக் சார்ஜ் ஆஃப் 2 ஆர் மோர் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அவங்க வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் சார்பாக தே கேன் இஷ்யூ த ஃபைனல் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வைஸ்ராய் ஆல்சோ கேன் கிவ் ஆர்டினன்சஸ் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வித்தவுட் யாரோட பெர்மிஷன் இல்லாமல்னா அவரோட கவுன்சிலோட பெர்மிஷன் இல்லாமல் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவர் வந்து அவசர கால முடிவு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டினன்ஸை வந்து கொடுக்கலாம். இந்த ஆர்டினன்ஸை வந்து 6 மாதம் வேலிட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வந்து பெங்கால், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர், பஞ்சாப் இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து தே ஹாவ் எஸ்டாப்ளிஷ்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆக்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. இதில் என்ன பண்ணாங்கன்னா இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க சென்ட்ரல்லையும் ப்ராவின்ஸ்லேயும். அதாவது என்னென்னா நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ்னால் இந்தியன்ஸ், அதாவது நம்மளுடைய பங்கை வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருக்கட்டும் ப்ரொவின்ஷியலாக இருக்கட்டும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதோட ஃபங்க்ஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. எப்படின்னா பட்ஜெட் பற்றி அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து பேசுகிறதா இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவோட கொஷின்ஸை அட்ரஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாமினேஷன் ஆஃப் சம் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ். இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது நம்மளை வந்து சென்ட்ரல் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ப்ராவின்ஸில் எப்படி அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல்னா வைஸ்ராய் வித் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அதே கவர்னர் வந்து ப்ராவின்ஸில் வித் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டிஸ், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் எக்ஸட்ரா. இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து ப்ராவின்சஸில் வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து வெறும் அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும்தான் நடந்துச்சு. ஆனால் எந்த விதமான எலெக்ஷனோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஈவன் த வேர்டு எலெக்ஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணவே கிடையாது. ஆனால் இந்த ஆக்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தே ஹவ் யூஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் எலெக்ஷன். அதை வந்து மறைமுகமாக இங்கே இருக்கும் எலெக்ஷன். அதாவது அந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே நாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் சர்டைன் பாடிஸ் சொன்னதுனால அந்த வேர்ட் வந்து நாமினேஷன் அப்படின்னு இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து 92. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 1909. அதாவது மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ். இதுதான் என்னென்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரிஃபார்ம் ஃபார் கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கீழே பார்ப்போம். இங்கே வந்து மார்லே அப்படிங்கிறவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, மின்டோ அப்படிங்கிறவர் வந்து வைஸ்ராய். சரிங்களா. இங்கே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் போத் லெஜிஸ்லேட்டிவ் சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஸோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட சைஸ், அதாவது ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. எப்படின்னா சென்ட்ரலில் வந்து 16 to 16லேருந்து 60 மாற்றிட்டாங்க. ப்ராவின்ஸில் வந்து அது யூனிஃபார்ம் நம்பர் கிடையாது, நாட் யூனிஃபார்ம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் வந்து இதில் வந்து சென்ட்ரலில் வந்து அஃபிஷியல் மெஜாரிட்டி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த ப்ராவின்ஸ்லேயும் நீங்கள் நாட் யூனிஃபார்மாக இருக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸை வந்து 2 லெவல்லையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கொஷின், ஆஸ்கிங் சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் கேட்குறது, மூவிங் ரெசல்யூஷன் ஆன் த பட்ஜெட், இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து தே ஹவ் இன்க்ரீஸ்ட் இன் த ப்ரொவின்ஷியல் அண்ட் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். அப்புறம் வந்து அதாவது இது வரைக்கும் நம்ம லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து முதல்ல ஒரு இந்தியனை சேர்க்குறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இவங்களை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியன்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஆட் பண்ணுறாங்க. அதாவது வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிறவங்கள வந்து ஒரு லா மெம்பராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் வந்து எதுக்கு ஒரு முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் கொடுத்தாங்க.
எப்படின்னா செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படிங்கிற கான்செப்டை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. முஸ்லீம் மெம்பர்ஸை வந்து யார் எலெக்ட் பண்ணுவாங்கன்னா ஒன்லி முஸ்லீம் ஓட்டர்ஸ் மட்டும்தான் வந்து முஸ்லீம் மெம்பர்ஸை எலெக்ட் பண்ண முடியும். இதை வந்து எப்படி சொல்லலாம், லீகலைஸ்ட் கம்யூனலிசம் அப்படின்னு சொன்னாங்க. மின்டோ வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரேட் வந்து நிறைய இதுக்கும் வந்து யூஸ் ஆச்சு. லைக் ஃபார் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிரசிடென்சிஸ், அமீன்தாஸ், யூனிவர்சிட்டிஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தனித்தனி ரெப்ரசன்டேஷன் வந்து இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 1919 மான்டெக் செம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். அதே மாதிரி இங்கே மான்டெக் அப்படிங்கிறவரும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், செம்ஃபோர்ட் அப்படிங்கிறவரும் வைஸ்ராய். இங்கே வந்து பிரிட்டிஷோட ஆப்ஜெக்ட் என்னென்னா ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து இந்தியாவில் நாங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்டை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வராங்க. இங்கே ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க சப்ஜெக்ட், அதாவது வந்து சென்ட்ரல் சப்ஜெக்டை வந்து ப்ரொவின்சியல் சப்ஜெக்டை வந்து பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ரக்சர் எதுவுமே மாறல, யூனிட்ரியாக தான் இருக்குது. பட் தே ஹவ் ஆத்தரைஸ்டு, அவங்களுக்குன்னு தனி அட்டானமி மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் தனியாக செயல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தே ஹவ் கிவன் ஆத்தரைஸ் டு மேக் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸும் வந்து இப்போ ஃபர்தராக எப்படி டிவைட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவின்ஷியலுக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்ட் ரிசர்வ்டு அப்படின்னு இதாச்சு. ட்ரான்ஸ்ஃபர்டை யார் பார்த்துக்குவாங்க, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் வித் தி எய்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதே ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் வித் அண்ட் ஹிஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வித்தவுட் பீயிங் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இப்போது இங்கே தான் நம்ம பார்க்க போகிறது டயார்கி, அதாவது டுவல் ஸ்கீம் ஆஃப் கவர்னன்ஸ். டயார்கினா டபுள் ரோல். நீங்கள் வந்து டபுள் கவர்மெண்ட்டுக்கும் டபுள் ரோலுக்கும் நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம பார்க்குறது டயார்கி, விச் மீன்ஸ் இன் க்ரீக் டபுள் ரோல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னாகு, ஆனால் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து மோஸ்ட்லி அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தே ஹவ் இன்ட்ரடியூஸ்டு பைகேமரலிசம். அதாவது பைகேமரலிசம்னா அன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ், விச் மீன்ஸ் ராஜ்யசபா லோக்சபா அப்படிங்கிற சிஸ்டமே ஃபஸ்ட்டு இங்கே தான் வருது. ஸோ இந்த இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கிறத வந்து இப்போ எங்கே மாறுதுன்னா, டோட்டலி changed as a bicameral legislature which is divided into upper house and lower house. அதாவது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் எப்படி டைரெக்டாக தான் எலெக்ட் ஆனாங்க இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து 6 பேர் இருந்தாங்க. 6 பேருக்குள்ள 3 இந்தியன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்டட் த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்ஸு, கிறிஸ்டியன், ஆங்கிலோ இண்டியன்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட் ரெப்ரசன்டேஷன், செப்பரேட் எலக்ட்ரேட் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து ஒன்லி ஃபார் ப்ராப்பர்ட்டி, டேக்ஸ், எஜுகேஷன் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹை கமிஷனர் ஆஃபீஸ் வந்து லண்டன் திறந்தாங்க. அப்புறம் வந்து இங்கே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்க சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த ஹை கமிஷனருக்கும் அங்கே வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ஓப்பன் பண்ணாங்க. தென் தே ஹவ் செப்பரேட்டட் த ப்ரொவின்ஷியல் பட்ஜெட் ஃப்ரம் த சென்ட்ரல் பட்ஜெட். ஸோ அதுக்கப்புறம் வந்து தே வர் ஆத்தரைஸ் டு எனாக்ட் தேர் பட்ஜெட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பாயிண்ட். இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்யூட்டரி கமிஷன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் கொண்டு வர இந்த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டாட்யூட்டரி கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எப்போன்னா ஆஃப்டர் த 10 years ஆஃப்டர் திஸ் ஆக்ட் எனாக்ட்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சைமன் கமிஷன். சைமன் கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து யாருன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணி சர் ஜான் சைமன் வந்து
7 பேர் கொண்ட குழுவோடு இங்கே வராங்க. இங்கே வந்து அவர் வந்து அவரோட ரிப்போர்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. கலெக்ட் பண்ணிவிட்டு 1930 வந்து சப்மிட் பண்ணுறாரு. இங்கே இருக்க நம்ம மக்கள்லாம் இதில் ஒத்துக்கல. ஏன்னா அங்கே அந்த குழு ப்ளஸ் தலைவர் எல்லாருமே ஆங்கிலேயர்களாக இருந்ததுனால எங்களோட சூழ்நிலைகள் எப்படி புரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து இது எல்லாம் எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து சர்டைன் பாயிண்ட்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயார்கி, அதாவது இந்த டபுள் ரோட் இருக்குங்க இல்லைங்களா, அந்த நம்ம பிரித்தோம் இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் ரிசர்வ்டு, அந்த மாதிரிலாம் இந்த டயார்கி சிஸ்டம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கண்டினியூஸ் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட், இந்த வந்து பேசிஸ் ஆன் த கம்யூனிட்டி தேர் ஷுட் பி அன் எலக்ட்ரேட் அப்படின்னு. அதாவது முஸ்லீம்னா முஸ்லீம் ஓட்டர்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ்னால் அவங்க, அந்த மாதிரி வந்து கண்டினியூஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை ரிசால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, they have conducted 3 round table conferences with the British government and British Indian government and Indian princely states. இவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி they have submitted the white paper constitutional reforms and இது எங்கே வச்சாங்கன்னா, ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கிட்ட இந்த ஒயிட் பேப்பர் ரிஃபார்ம்ஸ் அவங்க எடுத்த முடிவை வந்து கன்சிடரேஷனுக்கு அங்கே அனுப்புகிறாங்க. அங்கே அனுப்புனதுக்கப்புறம் they have implemented this points in with certain modifications in 1935 ஆக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கம்யூனல் அவார்ட். இதை வந்து யார் இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராம்சே மெக்டானல்ட்னு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து அப்போ இருந்தார் 1932. அவர் தான் வந்து இந்த ஸ்கீம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தார். இது வந்து காந்தி வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஹீ வாஸ் அண்டர்கோயிங் த உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏர்வாடா ஜெயில் பூனாவில் இருக்குது. அங்கே வந்து ஹி வாஸ் agitating against the scheme of representation of minorities, and finally they came to an agreement between the Congress and the depressed class. அந்த அக்ரிமெண்ட் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா போனா பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, இட் ரிட்டன் ஹிந்து ஜாயிண்ட் எலக்டோரேட்டும் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்கு ரிசர்வ் சீட்ஸும் கிடச்சிது. ஸோ திஸ் இஸ் கால்டு கம்யூனல் அவார்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் லென்த்தியஸ்ட் இதில் வந்து 321 செக்ஷன்ஸ், 10 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆல் இந்தியா ஃபெட்ரேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, கன்சிஸ்டிங் ஆஃப் ப்ராவின்சஸ் அண்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இங்கே வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் 3 லிஸ்ட்டு வந்து பிரிக்கிறாங்க. அதில் ஃபெட்ரல் லிஸ்ட்டில் வந்து 59 சப்ஜெக்ட்டு, ப்ரொவின்ஷியலில் 54, கன்கரண்ட்டில் வந்து 36. மீதி இருக்க பவர் தான் ரெசிடியூர் பவர். அது யாருக்கு போயிடும்னா வைஸ்ராய்க்கு போயிடும். ஆனால் இது வந்து நடைமுறைக்கே வரல. ஏன்னா வந்து சேர வேண்டிய ப்ராவின்சஸும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இதில் ஜாயினே ஆகலை. ஸோ அப்போ எப்படி ஃபெட்ரேஷன் ஃபார்ம் ஆகும்? ஃபெட்ரேஷன் ஃபார்ம் ஆகவே இல்லை. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் இந்தியா ஃபெட்ரேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டயார்கியை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க ப்ராவின்சஸில். அபாலிஷ் பண்ணிட்டு ப்ராவின்சஸ்க்கு ப்ரொவின்ஷியல் அட்டானமி கொடுத்துட்டாங்க. ஸோ தே கேன் ஆக்ட் ஆன் தேர் ஓன் அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இவங்க யாரோடைய இதில் நடப்பாங்க, தே வில் கெட் இன் டு த லீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் வித் எய்ட் ஆஃப் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் டு த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர். இது வந்து எஃபெக்டட் இன் 1937, பட் இட் இஸ் டிஸ்கண்டினியூட் இன் 1939 இட் செல்ஃப். நெக்ஸ்ட்டு அடாப்ஷன் ஆஃப் டயார்கியை வந்து எங்கே அடாப்ட் பண்ணுறாங்க? சென்ட்ரலில். அப்படி சென்ட்ரலில் அடாப்ட் பண்ணால் ஸோ அது வந்து ஃபெட்ரல் வந்து 2ஆக பிரியும். எப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ரிசர்வ்டு. ஸோ இங்கேயும் வந்து இந்த ப்ரொவிஷனும் வந்து நமக்கு வந்து நடைமுறைக்கு வரல. நெக்ஸ்ட் வந்து பைகேமலரிசம். இது வந்து 6 ப்ராவின்சஸில் வந்து கொண்டு வந்தாங்க, அவுட் ஆஃப் 11 ப்ராவின்சஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பெங்கால், பீகார், மெட்ராஸ், பாம்பே, அசாம் அண்ட் யுனைடெட் ப்ராவின்சஸ். இந்த 6ஐயும் கொண்டு வந்தாங்க. 11 6 வந்து பைகேமலரிசம் வந்துருச்சு. அப்புறம் வந்து பிரின்சிபல் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை வந்து டிப்ரெஸ்டு கிளாஸ், உமன், ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு
அபாலிஷ்டு கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது அந்த அட்வைசரி பாடி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு இருந்தது இல்லையா, அந்த 15 பேர் கொண்ட குழுவை, அதை வந்து இங்கே அபாலிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் வந்து, அதாவது ஓட்டிங் ரைட்ஸ் வந்து ஒரு 10% பாப்புலேஷனுக்கு வந்து ஓட்டிங் ரைட் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து ஆர்பிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து தே ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட், அண்ட் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆல்சோ தே ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2 or more provinces, அண்ட் ஃபெட்ரல் கோர்ட் இன் 1937 தே ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது த ஃபைனல் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டே. அதாவது 1947 February 20 அன்றைக்கே பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கிளமெண்ட் அட்லி என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் உங்கள் நாட்டை விட்டு June 30, 1948 போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம பாகிஸ்தான் முஸ்லீம்ஸ் வந்து இதுக்கு எதிர்த்த பார்ட்டிஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க வந்து அஜிடேட் பண்ணாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, June 3, 1947 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நீங்கள் என்ன வேணால் கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கோங்க, பட் ஆனால் இது ஒத்துக்காத எந்த பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் வந்து இது அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே நாளில் வந்து மவுண்ட் பேட்டன் வந்து பார்ட்டிஷன் பிளான் போட்டார். இந்த பிளான் எல்லாத்துக்கும் முடிச்சிருந்துச்சு. தே ஹவ் அக்செப்டட் இட், அண்டு இதுக்கு எஃபெக்ட் கொடுக்குற விதமாக தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை எனாக்ட் பண்ணுறாங்க. இந்த இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியா, அதாவது பிரிட்டிஷ் இந்தியா வந்து இந்தியாவாக மாறுச்சு. ஸோ இதோட பிரிட்டிஷோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பிரிட்டிஷோட ரூல் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிஷன் வந்து ஃபார் போத் இண்டிபெண்டன்ட் டொமினியன்ஸ் லைக் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் தே ஹாவ் செப்பரேட்டட் இட். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் ஆஃப் வைஸ்ராய் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க பிரிட்டிஷ்க்கு வந்து இனிமேல் எந்த பொறுப்பும் கிடையாதுங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, தே ஹாவ் எக்ஸ்ப்ரெஸ்ட் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து, அதாவது கான்ஸ்டியூஷன் நீங்கள் என்ன கான்ஸ்டியூஷனாக ஃப்ரேம் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி நீங்கள் பிரிட்டிஷ் கொண்டு வந்த ஆக்ட்ஸை ரிப்பீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து நீங்கள் தான் இனிமேல் உங்கள் டெரிட்டரிஸை பார்த்துக்கணும், யூ ஷுட் லெஜிஸ்லேட் யூ ஷுட் மேக் லாஸ் ஃபார் யுவர் டெரிட்டரிஸ். எது வரைக்கும்னா, நியூ கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் யூ ஷுட் மேக் சம் லாஸ் அப்படின்னு சொன்னாங்க, டு லெஜிஸ்லேட் யுவர் டெரிட்டரிஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து எப்போ போனாங்களோ அதுக்கப்புறம் வந்து August 15, 1940 போனாங்க இல்லையா, அப்போலேருந்து அவர் எந்த ஆக்டையும் அவங்க பாஸ் பண்ணல. Then they abolished the office of Secretary of State for India and transferred his powers to the Secretary of State for Commonwealth Affairs. அப்புறம் வந்து பிரிட்டிஷோட ஆட்சி வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டு, ட்ரீட்டி வித் ட்ரைபல்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது எல்லாமே கிளைம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்கிட்டையும் வந்து நீங்கள் எங்கே வேணால் போய் சேர்ந்துக்கோங்க, பாகிஸ்தான் ஆர் இந்தியா ஆர் யூ கேன் பி இண்டிபெண்ட், ரிமைன் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனியாக இருந்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு நியூ கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் வந்து யூ கேன் பி யூஸிங் திஸ் 1935 ஆக்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதில் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணியும் நீங்கள் இந்த ஆக்டை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டோ பவர் வந்து மொனார்க்குக்கு வந்து போயிடுச்சு. அந்த வீட்டோ பவர்னால் ரைட் டு ரிஜெக்ட் எனி ப்ரப்போசல் ஆர் பில் அந்த மாதிரி. இப்போ இந்த பவர்லாம் யாருக்கு போயிடுச்சுன்னா கவர்னர் ஜென்ரலுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ நவ் கவர்னர் ஜென்ரல் கேன் எனாக்ட் assent any bill that is his power right now on the time of 1947. ஸோ அதுக்கப்புறம் வந்து கவர்னர் ஜென்ரல் வந்து கவர்னர் ஜென்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸ் இவங்க எல்லாத்தையும் வந்து கான்ஸ்டியூஷன் ஹெட்ஸாக வந்து நியமனம் பண்ணுறாங்க. இவங்க யாருன்னா, வித் எய்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லா மேட்டர்ஸ்லேயும் இவங்க கவர்னர்ஸ் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டைட்டில் வந்து இங்கிலாந்து ராயல் டைட்டில்ஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. தென் ஃபைனலி discontinued the appointment of civil services and by செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா. அண்ட் இது வரைக்கும் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அவங்க பீரியட் முடிகிற வரைக்கும் அவங்க ரைட்டாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபைனலாக கிளைமேக்ஸில் வந்து August 15, 1947 அன்னைக்கு நம்ம சுதந்திரம் வாங்கி நம்ம நாடு சுதந்திரம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு
இண்டிபெண்ட் டொமினியன் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன். அதுக்கான ப்ரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ இதோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை வந்து சிறப்பாக செவ்வன முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வில் see about மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்.